அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா தொடர்பான ஒரு முக்கிய தகவல் நண்பர்களே. அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இந்தியாவின் நிதி அமைப்பை மிகவும் எளிதானதாக மாற்றும் ஒரு முக்கிய திட்டத்தை முன் வச்சுருக்காங்க. அதாவது செபி அமைப்பின் 38வது ஃபவுண்டேஷன் தின விழாவில் பேசிய அவங்க ஒரு நாடு ஒரு கேஒய்சி அப்படின்ற கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. எடுத்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த மாற்றம் மில்லியன் கணக்கான முதலீட்டாளர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. தற்போது வங்கி, பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் போன்ற ஒவ்வொரு நிதி சேவைகளுக்கும் தனித்தனியாகத்தான் கேஓசி செயல்முறையை முடிக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. இது நேரத்தை வீணாக்கிறதோடு புதிய முதலீட்டாளர்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறதுங்க. இந்த பிரச்சனை பல முறை நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டுள்ளதுங்க. ஒரு நாடு ஒரு கேஒய்சி திட்டத்தின்படி முதலீட்டாளர்கள் ஒரே முறை அடையாள சரிபார்ப்பு செய்தால் போதும். அதை வங்கி, பங்கு, மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட அனைத்து நிதி சேவைகளிலும் பயன்படுத்தலாங்க. இந்த அமைப்பு பாதுகாப்பானது, பயன்படுத்த எளிதானது மற்றும் மலிவானதாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மத்திய நிதியமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. இதை செயல்படுத்துவதற்கு செபி சிறந்த இடத்தில் உள்ளது என்று அவங்க கூறியிருக்காங்க. இந்திய மூலதன சந்தையில் ரீட்டைல் முதலீட்டாளர்களின் பங்கேற்பு வேகமாக அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ச்சியான கேஒய்சி செயல்முறை புதிதாக வருபவர்களுக்கு சிக்கலாகவும் கடுமையாகவும் உள்ளதாக பார்க்கப்படுது நண்பர்களே. ஒரு நாடு ஒரு கேஒய்சி வந்தால் இந்த இடையூறு நீங்கி முதலீடு செய்வது இன்னும் எளிதாகுங்க. நிதியமைச்சர் வலுவான ஒழுங்குமுறை மற்றும் தவறுகளுக்கு உடனடி நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்தியிருக்காங்க. சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் ஃபைனான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் மூலம் பலர் ஏமாற்றப்படுவதை சுட்டி காட்டியிருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கு நிதி கல்வி அளிப்பது, மோசடிகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுப்பது போன்றவையெல்லாம் மிக முக்கியமானது அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் எடுத்து பேசியிருக்காங்க நண்பர்களே. நிதி சந்தைகள் உலகளவில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் கிராஸ் பார்டர் மோசடி, செயற்கை நுண்ணறிவு தவறான பயன்பாடு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள உலக நாடுகளுடன் செபி ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. மக்களுக்கு பிராந்திய மொழிகளில் பெரிய அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்றும் செபியை வலியுறுத்தியிருக்காங்க நண்பர்களே. இந்தியாவின் வேகமாக வளரும் நிதி சந்தைகளில் முதலீட்டை எளிதாக்கி பாதுகாப்பாக்கும் இந்த ஒரு நாடு ஒரு கேஒய்சி திட்டம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா ரஷ்யா தொடர்பான செய்தி நண்பர்களே. அதாவது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு மத்தியில் ட்ரம்ப் சமீபத்தில் விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாய் மார்ச் மாதத்தில் கடுமையாக சரிந்துள்ளது அப்படின்ற மாதிரி அந்த நாட்டோட நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்குங்க. இந்த நிலையில் தான் உடனடியாக சரி செய்ய ரஷ்யா இந்தியாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை அதிகரிக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கு நண்பர்களே. ரஷ்ய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்க தரவுகளின்படி நம்ம பார்த்தோம்னா 2025 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 2026 மார்ச் மாதத்தில் ரஷ்யாவின் வருவாய் 43% குறைந்து 617 பில்லியன் ரூபில் என்ற அளவுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது சுமார் 7.72 பில்லியன் டாலர் மட்டுமே கிடைச்சிருக்குங்க. இந்த சரிவிற்கு முக்கிய காரணமே அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடுகள் தான் நண்பர்களே. ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கப்படும் என எச்சரித்த நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகள் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இதனால் ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாக பாதித்ததுங்க. ரஷ்யாவின் மொத்த அரசு வருவாயில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் பங்கு சுமார் 25% பார்க்கப்படுதுங்க. இந்த துறையின் வருவாய் குறைவு
அரசின் நிலையை நேரடியாக பாதிக்கும் விஷயமாக இருக்கும் காரணத்தால் இந்த பிரிவில் ஏற்றுமதி வர்த்தகம் பாதித்தால் இது உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நண்பர்களே. அதே வேளையில் 2025ஆம் ஆண்டில் அதிகப்படியான இராணுவ செலவுகளின் காரணமாக ரஷ்யாவின் பட்ஜெட் பற்றாக்குறை 5.6 டிரில்லியன் ரூபிள் அல்லது ஜிடிபியின் 2.6% உயர்ந்துள்ளது எனவும் ரஷ்ய அமைச்சகம் நேற்று வெளியிட்டிருக்க அறிக்கையில் தெரிவிச்சிருக்கு நண்பர்களே. மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வரும் மோதலால் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடைகள் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை பாதித்துள்ளதுங்க. இந்த சூழ்நிலையில் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட குழப்பம் பல நாடுகளுக்கு சவாலாக மாறியிருக்கு நண்பர்களே. இதனால் மாற்று விநியோகஸ்தர்களை நாடும் முயற்சிகள் அதிகரிச்சிருக்குங்க. இதை ரஷ்யா தற்போது வாய்ப்பாக பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்கு நண்பர்களே. இந்த உலகளாவிய குழப்பத்தின் மத்தியில் ரஷ்யா இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு அதாவது LNG வழங்க தயாராக இருப்பதாக அறிவிச்சிருக்குங்க. ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மாண்ட்ரோவ் தனது இந்திய பயணத்தின் போது பல முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவு விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போன்றோர்களை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை விவாதிச்சிருக்காருங்க. இந்த அனைத்து சந்திப்புகளில் இந்தியா ரஷ்யா மத்தியிலான எரிசக்தி ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக இருந்திருக்குங்க. ரஷ்ய நிறுவனங்களுக்கு இந்திய சந்தைக்கு தொடர்ந்து அதிக அளவில் எண்ணெய் மற்றும் LNG வழங்கும் திறன் உள்ளதாக மாஸ்கோ உறுதியளிச்சிருக்கு நண்பர்களே. இந்த நடவடிக்கை இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்க ரஷ்யாவின் இந்த திட்டம் உதவக்கூடும். இதன் மூலம் இந்தியாவின் எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் முயற்சிகளுக்கும் வலு சேர்க்குங்க. இதன் மூலம் இனிவரும் காலகட்டத்தில் இந்தியா ரஷ்யா மத்தியிலான வர்த்தகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய் குறைவு அதன் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை அதிகரிப்பது அதன் முக்கிய வர்த்தக உக்தியாக மாறியுள்ளது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தொடர்பான ஒரு முக்கிய செய்திங்க. அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் சமீப காலமாக புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காருங்க. ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனையின் போது தான் எதிர்பாராத விதமாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்லியிருக்காருங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே இந்த விஷயம் தனக்கு தெரிய வந்ததாகவும் அதற்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டதாகவும் கூறியிருக்காரு நெதன்யாகு. அப்போதே இதை தெரிவிச்சிருந்தா ஈரான் போருடன் இது தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி விளக்கம் அளிச்சிருக்காருங்க. இது குறித்து வெளியான மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா 76 வயதான நெதன்யாகுக்கு ஆரம்பகட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனை போது சிறிய அளவிலான கட்டி கண்டறியப்பட்டிருக்கு. இதற்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தற்போது அவர் உடலில் நோய்க்கான அறிகுறி எதுவுமே இல்லை. இதனை ஹதாசா மருத்துவமனையின் புற்றுநோயியல் பிரிவு இயக்குனர் அஹரோன் போப்போட்சர் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. இந்த தகவலை வெளியிடுவதில் சுமார் 2 மாதங்கள் தாமதம் ஏற்பட்டிருக்கு. அதற்கான காரணத்தை நெதன்யாகு தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளிச்சிருக்காருங்க. அதாவது ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமாக இருந்த சமயத்தில் இந்த தகவலை வெளியிட்டா அது இஸ்ரேலுக்கு எதிராக தவறான பிரச்சாரங்களை உருவாக்கக்கூடும் என்பதால் ரகசியமாக வைத்திருந்ததாக கூறியிருக்காருங்க. கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க இஸ்ரேல் படை ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது நெதன்யாகு இறந்து விட்டதாக AI மூலம் உருவாக்கப்பட்ட போலி படங்கள் ஈரானிய ஊடகங்களில் பரவியதுங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தற்போது இந்த உண்மை நிலையை அவர்
அறிவிச்சிருக்காரு. அப்படியே இந்த புரோஸ்டேட் புற்றுநோய் பற்றி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஆண்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் தான் இது. ஆண்களில் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ள புரோஸ்டேட் என்ற சிறிய சுரப்பியில் ஏற்படுகிறதுங்க. ஆண்களின் சிறுநீர் பைக்கு கீழே மற்றும் மலக்குடலுக்கு முன்னால் இந்த சுரப்பி அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு அக்ரூட் பருப்பின் அளவில் இருக்குங்க. விந்தணுக்களுக்கு தேவையான திரவத்தை சுரப்பதே இதன் முக்கிய பணியாக அமைஞ்சிருக்கு. இந்த சுரப்பியில் உள்ள செல்கள் கட்டுப்பாடின்றி வளர்ந்து ஒரு கட்டியாக மாறும்போது அது புற்றுநோயாக சொல்லப்படுது நண்பர்களே. மற்ற புற்றுநோய்களுடன் ஒப்பிடும்போது புரோஸ்டேட் புற்றுநோய் மிகவும் மெதுவாக வளரக்கூடியதாமா. இது ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டால் 100% குணப்படுத்த வாய்ப்புள்ளதுங்க. நெதன்யாகுவுக்கு ஆரம்ப கட்ட பாதிப்பு என்பதால் அவருக்கு கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குங்க. இதன் மூலம் உயராற்றல் கொண்ட கதிர்களை கொண்டு புற்றுநோய் செல்களை அழிக்கப்படும். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை குணப்படுத்த முடியும் என்பதால் இது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான ஒரு முக்கிய தகவல் நண்பர்களே. அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் சென்ற பாகிஸ்தானுடைய கச்சா எண்ணெய் கப்பலை சோமாலியா கடற்படையர்கள் கடத்தி சென்றிருக்காங்க நண்பர்களே. இதில் இந்தியர்கள் உட்பட 17 பேர் சிக்கி இருக்கக்கூடிய நிலையில் கடற்கொள்ளையர்கள் எப்படி கடத்தினாங்க அப்படின்றத பற்றி தற்போதைக்கு திடுக்கிட வைக்கும் முக்கிய தகவல் வெளியாகிருக்கு நண்பர்களே. அதாவது சோமாலியா நாட்டிலிருந்து தனி பிரதேசமாக செயல்பட்டு வரக்கூடிய சோமாலியாத்தின் பெருபெரா துறைமுகத்தில் இருந்து சோமாலியா தலைநகர் மெகடிசு நோக்கி கச்சா எண்ணெய் கப்பல் புறப்பட்டு சென்று கொண்டிருந்ததுங்க. இது பாகிஸ்தானை சேர்ந்த கச்சா எண்ணெய் கப்பலாக பார்க்கப்படுது நண்பர்களே. இந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் பயணித்து கொண்டிருந்த போது சோமாலியா நாட்டின் கடற்கரை நகரமாக ஹஃப்யூன் மற்றும் பண்டர் பெய்லா ஆகிய நகரங்களுக்கு இடையே சென்றபோது கடற்கொள்ளையர்களிடம் சிக்கியதுங்க. தற்போது அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தி சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் கடத்தப்பட்ட பாகிஸ்தான் கப்பல் பற்றி திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகிருக்குங்க. அதாவது கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்ட இந்த கப்பலின் பெயர் ஹானர் 25. இந்த எண்ணெய் கப்பல் பிப்ரவரி 20 சோமாலியாத்தின் பெருப்புறவிலிருந்து புறப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகம் சென்றதுங்க. அங்கிருந்து ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் மீண்டும் பயணத்தை தொடங்கியது. ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்து சோமாலியாவை சென்றடைந்ததுங்க. ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சோமாலியா தலைநகர் மெகடிசு பகுதியில் 3 மடங்கு வரை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்குங்க. இதனால் இந்த கப்பல் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு மெகடிசுக்கு சென்று கொண்டிருந்ததுங்க. மொத்தம் 18,500 பேரல் கச்சா எண்ணெய் கப்பலில் இருந்திருக்குங்க. சிறிய படகில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கப்பலை கடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக 5 பேர் கடற்கொள்ளையர்கள் கப்பலில் ஏறியிருக்காங்க. கடற்கரையில் இருந்து 30 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. மொத்தம் 17 பணியாளர்கள் இருந்திருக்காங்க. இதில் 10 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், 4 பேர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க, ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவங்க, மற்றொருவர் இலங்கையை சேர்ந்தவர், இன்னொருவர் மியான்மரை சேர்ந்தவர். இவர்களோட நிலை என்னவென்று தெரியவில்லை நண்பர்களே. இது பற்றி சோமாலியாவின் புட்லாண்ட் பிரதேச அதிகாரிகள் கூறுகையில் கடத்தப்பட்ட இந்த கப்பல் சோமாலியாவின் கடற்கரை நகரமான ஹப்பான் மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு பெயர் பெற்ற நகரமாக இருக்கும் பந்தர் பெய்லா நகரங்களுக்கு இடையே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த கடத்தல் சம்பவத்தின் பந்தர் பெய்லா அருகே வசிக்கும் கடற்கொள்ளையர்கள் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் நினைக்கிறாங்க நண்பர்களே. இருப்பினும் பெரிய கப்பலை வழிமறித்து எப்படி அதில் ஏறி அவர்கள் கடத்தி சென்றாங்க என்பது தெரியல நண்பர்களே. அது பற்றி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தற்போது வரை சோமாலியா மற்றும் சோமாலியாலாந்து அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவுமே தரப்படவில்லை நண்பர்களே. தற்போது கப்பல் மற்றும் அதில் உள்ள பணியாளர்களை விரைவாக மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக கடற்கொள்ளையர்கள் கப்பலை கடத்தும் போது பெரிய தொகையை கேட்பாங்க.
அதனை வழங்கினா கப்பலையும் பணியாளர்களையும் விட்டு விடுவாங்க. ஆனால் தற்போது வரை கடற்கொள்ளையர்கள் யாரையுமே தொடர்பு கொள்ளவில்லை. இது பதற்றத்தை உருவாக்கியுள்ளதோடு சேர்த்து கப்பலில் உள்ள 17 பணியாளர்களின் கதி என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிச்சயமாக இது போன்ற செய்திகளை நான் தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.